ஹிந்தி போராட்டம் இனி இனத்து கிடையாது. 1938 ஆரம்பிச்சிட்டோம் அப்போவே அப்படி இப்போ சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யாரு? தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான். நேற்று மொழி போராட்டத்திற்காக போராடிய தியாகிகளுக்கான ஒரு கூட்டம் ஒன்று நடத்திருக்கிறாங்க. அந்த மேடையில் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான மேட்ரு இந்தி திணிப்பு அப்படிங்கிறது வெறும் மொழி திணிப்பு மட்டும் கிடையாது. அது நம்ம கலாச்சாரம் பண்பாடுக்கு எதிரான ஒரு போர். அதைத்தான் தொடர்ந்து டெல்லியிலேருந்து நம்மளை நோக்கி தொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, விதவிதமாக தொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்போவுமே ஒரே ஸ்டாண்டு தான், இந்தியை திணிக்காது, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதுபோக இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணது பத்தாதுன்னு இப்போ புதுசாக நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக என்டிஏ கூட்டணி பாடுபட போதான் டபுள் இன்ஜின் மாடலாமா. உங்களோட ஓடாத டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் எடுபடாது, அதுக்கிட்டாவது நார்த்தில் வேணால் எடுபடலாம் அப்படின்ற மாதிரி பயங்கர ஆக்ரோஷமாக பேசியிருக்கார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 1938 இந்திய திணிப்புக்கு எதிராக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்தி என்பது வெறும் மொழி திணிப்பு மட்டுமல்ல, அது பண்பாட்டு படையெடுப்பு. இந்தியா முழுக்க இந்தியன் ஆதிக்கத்துக்கு எத்தனை மொழிகள் வழியானது. இந்திய உதைக்கு நாம் ஆங்கிலத்தை தொடர செஞ்சதால தமிழ்நாடு எப்படி வளர்ந்ததுன்னு கடந்த ஆண்டு நான் ஒரு கடிதத்தொடர் எழுதினேன். இந்திய அளவில் அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. பல்வேறு மொழி பேசும் மக்கள் என்னோட பதிவுகளுக்கு கீழே தன்னுடைய மொழி இந்தியாவில் அழிந்தது எப்படின்னு பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தணும்னு தான் காலந்தோறும் டெல்லியில் நம்ம மேல படையெடுத்து வராங்க. நாம பார்க்காத படையெடுப்பா? நீங்க எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசிகள், கோமாளிகள், கொலைகள் துடைக்கு அழைச்சுக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. உறுதியோடு சொல்றேன். டபுள் என்ஜின் சொல்லி வடமாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற உங்க டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது. அதுக்கு அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் இங்கே மாநாட்டில் பேசினாரு. மாநாட்டில் பொதுக்கூட்டம் மாநாடாக மாறிடுச்சு. பெருமையாக பேசிக்கிட்டாங்க அந்த என்டிஏ கூட்டணியில் இருந்தவங்கலாம். ஸோ அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு? வழக்கமாக சொல்கிறது தானப்பா சொல்லியிருந்தாரு அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அதே தான் முதல்வரும் சொல்கிறார். வழக்கமாக சொல்கிறது தானேப்பா, தமிழ்நாட்டில் எதுவும் சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, நாங்கள் வந்தோம்னா ஆகா ஓகோன்னு தூக்கி ராக்கெட்டை விட்டுருவோம் தமிழ்நாட்டில் இருந்து இப்படிலாம் சொன்னாரா? அந்த மேட்ரு அரைச்சமாகவே திருப்பி அரைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே வடை சுடுவார், எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அடிக்கடி வடை சுடுவார். இந்த தடவை அவர் சுட்ட விட பழைய வடைங்கிறதுனால புளிச்சு போச்சு, மாவு புளிச்சு போச்சு, கேட்டு நம்ம காதும் புளிச்சு போச்சு அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 2021 பெற்ற தோல்வியிலிருந்து எந்த பாடமும் கத்துக்காம மறுபடியும் கொத்தடிமை கூட்டமான அதிமுகவின் தோல்ல பாஜக வருது. இங்க சுந்தர் பேசுகிற போது சொன்னார, நேற்று முன்தினம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறார். இனி அடிக்கடி இந்த பக்கம் பிரதமர் மோடி அவர்களை எதிர்பார்க்கலாம். தேர்தல் சீசன் வந்துட்டா போதும், தமிழ்நாட்டுக்கு பல வெரைட்டியில அவர் வடைகளை சுடுறது வழக்கம்தான். இந்த முறை வந்தார், வழக்கமான பழைய வடைகளை தான் சுட்டுட்டு போயிருக்கார். அந்த மாவும் புளிச்சு போச்சு. அதை கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் காதும் புளிச்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு அப்படிங்கிறத சூசகமாக சுட்டி காட்டியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். என்னன்னா, தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒரு தொகுதி கூட ஜெயிக்காதவங்க நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் மறுபடியும் இங்கே ஜெயிப்பீங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. என்டிஏ கூட்டணி இங்கே ஜெயிச்சிருமா? என்டிஏ கூட்டணி, என்டிஏ கவர்மெண்ட் இங்கே ஃபார்ம் பண்ணிருமா? நல்லா கவனிச்சிக்கணும். அதிமுக கவர்மெண்ட் இங்கே ஃபார்ம் ஆகும்னு சொல்லலை, அதிமுக தலைமையிலான கூட்டணி கவர்மெண்ட் இங்கே ஃபார்ம் ஆகும்னு கூட சொல்லலை, என்டிஏ கவர்மெண்ட்டுன்னே சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களும் என்டிஏ கவர்மெண்ட்டுன்னே பேசுகிறாங்க. இப்போ அதிமுக பாவம் காணாமல் போச்சு. இப்போ இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க கூட்டணிக்குள்ளேயே முன்ன பின்ன முரண்பாடெல்லாம் இருந்துச்சு.
எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரில அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நினைவிருக்கா? உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு நீங்க எத்தனை முறை வந்து பிரச்சாரம் பண்ணீங்க? அதுக்கு பரிசா முழுமையான தோல்வியை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பரிசா கொடுத்தது மறந்து போச்சா? உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர் என்ன வெறும் பழனிசாமின்னு நினைச்சிட்டீங்களா? சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி. 2019 இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணைந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம். தமிழ்நாட்டை என்டிஏவை வளர்க்க போறாங்களாம். என்டிஏ அரசு வரப்போகுதான், வளர்க்க பாடுபட போகுதான். இது எப்படி பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது? நல்லா கவனிங்க. அதிமுக அரசு இல்ல, அவங்களே என்டிஏ அரசுன்னு தான் சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் மேட்டர் தான் ஒரு கான்ட்ரவர்ஷியலான மேட்டர். போதைப்பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருச்சுன்னு பிரதமர் மோடி அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார். அதை வன்மையாக கண்டிச்சிருக்கிறாரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இவர் எப்படி கண்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாயிருச்சு, போதை பழக்கம் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாயிருச்சுன்றத எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இல்லை அப்படின்னு முதல்வர் கையை விரிக்கிறார். புரியலப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போதைப் பொருளுக்கான எல்லா பொருளும் நார்த்தில் இருந்தால் வந்துக்கிட்டு இருக்கு, குறிப்பாக குஜராத் போர்ட்டில் தான் இறங்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தடுக்க வேண்டிய யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட், மோடி அண்ட் அமித்ஷா அவர்கள் தான் தடுக்கணும். இந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் தடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி கை விரிச்சிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு மாநிலத்தில் அதனுடைய கலாச்சாரத்தையும் போதைப்பொருள் பரவுது அப்படின்னா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது. அது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மேடையில் பேசியிருக்காரு. ஸோ இது மக்களின் பார்வைக்காக. தமிழ்நாட்டில் போதை மருந்து நடமாட்டம் அதிகமாயிடுச்சுன்னு பொதுவாக பிரதமர் பதவியிலிருந்து அவர் பேசிவிட்டு செல்வது சரியல்ல. நாடு முழுக்க கடந்த 5 ஆண்டுகள்ல துறைமுகங்கள் வழியா கடத்தப்பட்ட 11,311 கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருள் பிடிபட்டிருக்குன்னு ஒன்றிய அரசு தெரிவிச்சிருக்கு. அதுல பெரும்பாலானவை குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநில துறைமுகங்கள் தான் சிக்கி இருக்கு. இந்த மாநிலங்களை யார் ஆட்சி செய்யறாங்க? திமுகவா? இல்லையே, உங்க ஆட்சி தான் நடக்குது. டபுள் இன்ஜின் சொல்ற டப்பா இன்ஜின் தானே ஓடுதுங்க. இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் நுழைறதை தடுக்க வேண்டியது பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான், இந்த ஸ்டாலின் இல்லை. நெக்ஸ்ட் மேட்ரு தான் அந்த பொதுக்கூட்டத்தில் எல்லாரும் சொன்னது, சூரியனை காணோம். பிரதமர் மோடி அவர்கள் வந்தாருன்னொன்னே பாருங்கள் சூரியனே காணோம், பார்த்தீங்களா மழை வருது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அதை இப்போ கவுண்டர் பண்ணியிருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இது நேற்று நடந்தது. நேற்று நடக்கும்போது மழை பெஞ்சது போல். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களே காலம் பூரா காலையே பார்த்துக்கிட்டு கீழ் நோக்கி பார்வையாகவே இருந்தால் சூரியன் கண்ணுக்கு தெரியாது. கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து பார்த்தாச்சா சூரியன் என்ன, சூரியனோட பவர் என்னங்கிறது தெரியும். மேலே நிமிர்ந்து பாருங்கள். அப்புறம் சொல்கிறாங்க மோடி வந்ததுனால மழை பெய்யுதான். ஏன்பா கோமாளிகளா இன்றைக்கும் மழை பெய்யுதியா அப்படின்ற மாதிரி மழை வருது, யாரும் வர்றதுனாலையோ போகிறதுனாலையோ வராது, அதுவாக வரும் அதுவாக போகும் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மோடி அவர்கள் இந்த மண்ணில் கால் வச்சதுமே உதயசூரியனே மறைஞ்சிடுச்சான், மழை வந்துடுச்சான். கோமாளிகளை இப்போ கூட மழை வந்திருக்கு. சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு தான் சூரியன் எப்படி தெரியும் பழனிசாமி அவர்கள?
வாழ்க்கை பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துக்கிட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும்.